சோல்ஜர்ஸ். என்னதான் வந்து பவர் ரேஞ்சர் அப்படின்னா இன்னைக்கு வந்து பல பேர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் வந்து பவர் ரேஞ்சர்னா எல்லாருக்குமே தெரியும். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். நீங்களாம் அசலாக நினச்சிருக்கிறீங்க. ஒரு காலத்தில் அவரை பார்த்து பயப்பட ஆளே கிடையாது தெரியுமா? எங்கே பார்த்தாலும் பவர் ரேஞ்சர், எதுல பார்த்தாலும் பவர் ரேஞ்சர் பேக், லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், அப்புறம் அது என்னது மாஃபர், கர்ச்சீஃப், அப்புறமா விசிறி வரும், அதுல ரெட் ரேஞ்சர் போட்டு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்படியா? நீ வாங்க ரெட் ரேஞ்சர் மாஃபரும் எல்லோ ரேஞ்சர் ஸ்வாட் வாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி பவர் ரேஞ்சர்ஸ் ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தாங்க. அந்த காலத்தில் இதில் மட்டும் இல்லை, சினிமாலுமே வந்து பவர் ரேஞ்சர்ஸ்க்கு ஏகப்பட்ட குறியீடுகளும் ஏகப்பட்ட அப்பியரன்ஸும் வந்திருக்கிறது. ஸோ அந்த குறியீடுகள் என்னென்ன, அது ஏது அப்படின்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். பவர் ரேஞ்சர்ஸ் இன் தமிழ் சினிமா அதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களாம் யாராவது பவர் ரேஞ்சர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பவர் ரேஞ்சர்ஸு சினிமா கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். சோராமசாம விடல போயிடலாம். நான் காரமசாமி, இந்த ஷோ கிரியேட்டிவ் கந்தசாமி. பார்க்க போகிறது அழகிய தமிழ் மகன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து பயங்கர வளம் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தளபதி கூட வந்து ஸ்ரேயா, அதுக்கப்புறம் வந்து அவரோட சில ஃபேன்ஸை ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. இவர் யார் அப்படின்னா அழகிய தமிழ் படத்தில் ஒர்க் பண்ண குரு தான் இவர். அவர் வந்து தன் குடும்பத்தோடு வந்து தளபதி கூட ஃபோட்டோ எடுத்திருக்கார். அதை வந்து பல ஆண்டுகள் கழித்து இப்போ தான் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. போட்டோன்னா பூம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா தளபதி இருக்கிறது பவர் ரேஞ்சர்ஸ் கெட்டப்பில் இல்லைனாலும் எங்கள் அண்ணன் ட்ரெண்ட் தான். இப்போ போட்டாலும் ட்ரெண்டில் தான் வரும். இப்போ போட்டாலுமா ஆனாப்பா எதுவுமே சொல்லப்பா. அதாவது நான் சொல்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறது, முதுகில் வந்து ஓட மாட்டி விடுறது, இல்லை விட ரக்கையை மாட்டி விடுறது. நான் பண்ணுக்கு கழுகு ரக்கைன்னு சொன்னேன். அதை வச்சுக்கிட்டு டாய் அப்படின்ட்டு சட்டை வரீங்க. நான் பத்திரிக்காரன்டா, நான் எப்படா யாரை டூட்டு தான் இருக்க முடியும்? டூட்டா நானு ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். என்ன வந்து ஒரு இதுல அடைக்க முடியாது. அங்க பாரு, நீ எடுத்து வச்ச ஓட ஷெல்ஃப்ல இருந்து கீழே விழுந்துச்சு. அப்படி எங்க பார்த்த? நான் வந்து ஆமெல்லாம் கிடையாது. ஒட்டல மண்ண ஒட்டல. எடிட்டர் தூக்கிறேன். எடிட்டர் எம்பேஜ் தான் கேட்கு. எப்படி கேட்டுறோம் பார்த்து. தளபதி பார்த்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் கெட்டப்பில் இருந்திருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பவர் ரேஞ்சர்ஸ் மிஸ்டிக் ஃபோர்ஸில் இருந்த பவர் ரேஞ்சரோட காஸ்டியூம் தான் இது. தளபதி பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் ரேஞ்சர், நம்ம ஸ்ரேயா பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிங்க் ரேஞ்சர் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். தளபதி எது கிரீன் ரேஞ்சர் கொடுத்தாங்கன்னா தெரியல. பச்சை எனக்கு பிடிச்ச கலர், அதான் பச்சை ரேஞ்சர்கள். இப்பவுமே வந்து ரெட் ரேஞ்சர் கொடுத்தா கரெக்டாக இருந்துருவேன். ஏன்னா வந்து ரெட்டு தான் லீடர். எது கிரீன் கொடுத்தானுங்க அப்படின்னு தெரியல. இது பாட்டு சீனா இல்லை ஃபைட்டு சீனா இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு காமெடி சீனானே தெரியல. ஏன் அப்படின்னா இந்த காஸ்டியூம் போட்டு தளபதி வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு விட்டு சீனா கூட காமிச்சிட மாட்டாங்க. விட்டு சீன் ஐயோ, அது வந்து விட்டு இல்லை, இன்னும் குட்டி பைட். இந்த படத்தில் எங்கேயுமே வந்து இந்த காஸ்டியூம் போட்டு தளபதி வந்திருக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் இது எப்படி இருக்கு அப்படின்றதான் சுத்தமாக தெரியவே இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து டிலீட்டட் சீனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாட்டு எடுக்கும் போது செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. காரணம் வந்து நிற்கிறது, அதாவது இண்டோர் ஸ்டுடியோவுக்கு வெளியிருந்து தான் போட்டோ எடுத்திருக்காங்க. தெரியுதா? டோர் தெரியுதா? டோருக்குள்ள செட்டில் போட்டு விடுறாங்க. லைட்டிங்லாம் இருக்கு, தெரியுதா? அப்படின்னா அர்த்தம் கண்டிப்பாக ஒரு பாட்டு சீன் தான். நானும் யோசிக்கிறேன், என்னடா அது மொத்தம் இருக்குது படத்தில் இருக்குது 6 பாட்டு. இந்த 6 பாட்டில் எந்த பாட்டுலையும் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வர மாதிரி சீக்வன்ஸே இல்லையே. இது என்னது அப்படின்ட்டு வந்து பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஒரு வேளை வந்து கிரீன் ஸ்கிரீன் மாதிரி ப்ளூ ஸ்கிரீன் கூட எடுத்திருப்பாங்களோ, போட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அப்போ பாருங்க ஃபேமஸ்ப்பா, ஏதாவது ஒன்று பண்ணி விடலாம்ப்பா அப்படின்ட்டு அதை ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது என்ன காரணமோ என்னமோ தெரியல, இந்த சீனை வந்து இந்த படம் தூக்கிட்டாங்க. இப்போ யூடியூப்லாம் ஃபேமஸாக இருந்துச்சுங்களேன், கட் பண்ணியாவது போட்டிருப்பாங்க டேட்டட் சீன் அப்படின்ட்டு ப்ரமோஷனுக்கு. என்ன பண்ணுறது, யூடியூப்ல இல்லையே. ஸோ மற்ற பார்த்தீங்க அப்படின்னா அழகிய தமிழ் மகனில் வந்து பவர் ரேஞ்சர்ஸோட குறியீடுகள் இருக்கு அப்படின்றதான் வந்து முக்கியமான குறிப்பிட வேண்டிய விஷயம். இது என்னதான் தளபதியால முடியல, தளபதியால பவர் ரேஞ்சர் ஆக முடியல அப்படின்னாலும் தளபதி இல்லை என்ன நம்ம புரட்சி தளபதி இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி நம்ம புரட்சி தளபதி வந்து பவர் ரேஞ்சராக மாறி இருப்பாரு. என்னடா சொல்ற? அது என்ன பண்ணா வந்து சத்தியம் ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா அட அடன்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஒரு பாட்டு இருந்திருக்கு. அந்த பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர் ஸ்போர்ட் வந்து டான்ஸ் ஆடிருப்பாரு. நயன்தாராக வந்து கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா வந்து அந்த டைம் பவர் ரேஞ்சர் தான் ஃபேமஸா இருக்கு அப்படின்றதுனால கரெக்டா இந்த வாட்டி வந்து ரெட் ரேஞ்சர் தான் பெரிய ஆளு அப்படின்ட்டு ரெட் ரேஞ்சர் கேட்டப்போ கொடுத்துருப்பாங்க. இது வந்து பவர் ரேஞ்சர்ஸ் வைல்டு ஃபோர்ஸ் அந்த ட்ரெஸ், இது அந்த ட்ரெஸ் தான் போட்டு இருந்திருப்பாரு நம்ம புரட்சி தளபதி. இன்னொரு காரணத்தினால் தளபதியால் முடியாத விஷயத்தை புரட்சி தளபதி செஞ்சு காமிச்சிருப்பாரு. நீதி நியாயம் ஜெயிச்சது.
முடியாத விஷயம்லாம் இல்ல, அது படத்துல வைக்கல, டியூரேஷன் பத்தலன்றதுனாலயும் ஏதோ ஒரு ரீசன்ல வைக்கல. கீழே விழுந்தாலும் மீச ஓட்டாதுன்ற மாதிரி. எனக்கு மீசே கிடையாது. மீசல வால் இருக்குல்ல, அது கீழே விழுந்தாலும் வால்ல வந்து இப்போ பண்டு ஓட்டலையா? இன்னைக்கு நைட்டு சோத்துக்கு ஏன்னா வரணும். நீங்க சோத்துல கேட்கிறாங்களே. அடுத்த பார்க்க போறது விவேக் சார் காமெடிஸ். நம்ம விவேக் சாரோட காமெடியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து பவர் ரேஞ்சர்ஸோட கூட வச்சுருந்துருப்பார். பவர் ரேஞ்சர் பற்றி பேசியிருந்திருப்பார். சரியா சொல்லலாம் அப்படின்னா வந்து பசுபதி கேர் ஆஃப் ராசக்கா பாளையம் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து ஒரு சீனே வந்திருக்கும். அதாவது வந்து ஒரு போலீஸாக இருந்திருப்பாரு. போலீஸாக இருந்து பசங்க கம்மி கொடுக்க வந்திருக்கும். எங்கள் அப்பா அம்மா வந்து பவர் ரேஞ்சர்ஸ் பார்க்கவே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து கம்மி கொடுக்க வந்திருப்பானுங்க. அதுக்கோசம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் பஞ்சாயத்தை தீர்த்துக்கிறதுக்கு பவர் ரேஞ்சர்ஸே வந்து போட்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் தண்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோட காஸ்டியூம் தான் பேர் போட்டிருப்பாங்க. ரெட் ரேஞ்சர் வந்து விவேக் போட்டிருப்பாரு, எல்லோ ரேஞ்சர் வந்து ஹீரோ போட்டிருப்பாரு. என்ன காரணம்னா வந்து எல்லோ ரேஞ்சர் வந்து இப்போ ஃபீமேல் கேரக்டர். ஐயோ அந்த பெரிய எடுத்துட்டு வந்து சம்மந்தமே இல்லாம ஹீரோ போட்டு வச்சிருப்பாருங்க. எடுத்துதான் போடுறீங்க, அட்லீஸ்ட் என்ன ஏதுன்னு பார்த்தாலும் போட மாட்டீங்களா? அப்புறம் வந்து இந்த படத்துல ஹெல்மெட் கிடைக்காம என்ன பண்ணிருப்பாங்க, இந்த வண்டி ஓடுற டூல ஹெல்மெட் இருக்கு தெரியுமா, அந்த ஹெல்மெட் வந்து பேண்ட் வச்சிருப்பாங்க. பார்க்கறது வந்து ஃபன்னா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து உண்மையிலேயே பயங்கர டாப்பா இருந்தது பவர் ரேஞ்சர்ஸ் தான் அப்படின்னு குறிப்பிடறது இருந்திருக்கும். அப்பத்தி ட்ரெண்ட் அது. சில சொன்னா வந்து ஏன் பவர் ரேஞ்சர் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னா வந்து ஒரு காரணம் இருக்குது. அந்த டைம் எல்லாருமே வந்து கார்ட்டூன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வாங்குவாங்க, அப்படியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அவங்க வாங்குறாங்கல்ல அந்த வெர்ஷன் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன். ஆனால் வந்து இங்கிலீஷ் தான் அமெரிக்கா தான் தயாரிப்பானுங்க. அதெல்லாம் இங்கிலீஷ் தான் இருக்கும். பட் ஜெட்டெக்ஸாம் முதல்ல இந்தியாவில் இருக்கிற ரீஜனல் லாங்குவேஜ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஷோக்களில் முக்கியமான அந்த பவர் ரேஞ்சர்ஸ் முன்னாடி பவர் ரேஞ்சர்ஸ் டிஆர்பி இருந்துச்சு. ஓகேவா? அதை குறிப்பிடுற மாதிரி தான் வந்து இந்த ஒரு காமெடி சீன்ஸ் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு படம் வந்து கிரீடம் அப்படின்ட்டு. கிரீடம் படத்தில் வந்து நான் ஒரு பாட்டி வந்து அதோட பேரப்பை வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து விவேக் வந்து சொல்லியிருப்பாரு, எல்லாம் ஜெட்டிக்ஸ் சேனல் பாக்குற கேங்கு இதுங்கிட்ட போய் ஜட்டியே போடாத தாத்தா கோமன கோயன்சாமி பத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க. கிரீடம்ல ஏது விவேக்? கிரீடம் விவேக் தான் காமெடி. சந்தானம் தானே மொரட்டு அணிலாம் இருக்கலாம். அதாவது வந்து எந்த படத்துமே தெரியாம இருக்கக்கூடாது. இந்த புள்ளியார் தூக்கி போடணும் அந்த படம் தானே அது? ஆமா ஆமா, அதான் மாமா அக்கா பூசனா இருப்பாரு. அந்த டேப் திறந்து ஒட்டி கேட்பாங்க. என்ன பீட்ரூட் இந்த கலர்ல இருக்குது, இந்த வேற எந்த கலர்லயா இருக்கும், இந்த கலர்ல இருக்கணும். ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த படத்துல வந்து இந்த மாதிரி காமெடி வச்சிருந்துருப்பாங்க. இங்கேயும் வந்து பவர் ரேஞ்சர் வந்து குறிப்பிடாம இருந்திருக்கும். இதுவுமே வந்து குறிப்பிட வேண்டிய ஒண்ணுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆதரன் படத்துல வந்து இன்னொரு இன்டோன் வரும். ஒன்னா நீங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆதரன் படத்துல வந்து பவர் ரேஞ்சர் மாதிரி வந்து சூர்யா நடிச்சு காமிச்சிருப்பாரு. அதுவும் சாதாரணமா இல்ல, எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்பிடி ஜாக்காவது நடிச்சு காமிச்சிருப்பாரு நம்ம சூர்யா காரு. உங்களுக்கு ரெட் ரேஞ்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஜெட்டிக்ஸ்லாம் பாப்பியா? எனக்கு பவர் ரேஞ்சர்ல ரெட் தான் பிடிக்கும். எனக்கு ரெட் தான் பிடிக்கும். ஜாக் மாதிரி பண்ணி காட்டுமா? ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. என்ன வீடியோ குட்டியாக பிடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு குட்டி வீடியோ தான். ஓகேவா? வழக்கமாக வந்து வாரத்துக்கு 3 வீடியோ போடுவோம், 4 வீடியோ போடலான்னு பார்த்தோம். அதை எடிட் பண்ணுறது டைம் மட்டும் அதிகமாகுது. இந்த ஒரு கண்ணன் கிடச்சது டக்குன்னு மிச்சினான்னா குட்டியாக போட்டேன். எப்படி நம்ம டெக்னிக். சரி இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது படத்தில் பவர் ரேஞ்சர் பற்றியோ இல்லை வேற சூப்பரை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னா காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது டிசி மார்வல் குறியீடுகள் இன் தமிழ் மூவிஸ் அப்படின்ட்டு வீடியோ போடுறேன். அது எந்த குறியீடு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அதை திருடி நாங்கள் வீடியோ போட்டுருவோம். கப்படி இதே மாதிரியான இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.